ஆயுள் மீடியா விளையாட்டு பிரியர்களுக்கு வணக்கம். IPL 2026 நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய அணிகள் முட்டி மோதியது. பல வருடங்களாக மும்பை ரசிகர்களை வாட்டி வதைத்த ஒரு ராசியில்லா சாதனை நேற்று முடிவுக்கு வந்தது. அது என்ன? போட்டியின் சுவாரஸ்யமான திருப்பங்கள் என்ன? விரிவாக பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நீண்ட கால தொய்வாக இருந்தது. அதாவது 2012 ஆண்டுக்கு பிறகு அந்த அணி விளையாடிய எந்த ஒரு IPL தொடரின் முதல் போட்டியிலும் வெற்றி பெற்றதே இல்லை. கடந்த 13 தொடர்களாக தொடர்ந்த இந்த மோசமான சாதனை நேற்று ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணி தகர்த்தெறிந்தது என்று சொல்ல வேண்டும். 14 வருடங்களுக்கு பிறகு ஒரு தொடரில் முதல் போட்டியிலேயே வெற்றி கணக்கை தொடங்கியுள்ளது மும்பை அணி. விரிவாக போட்டியை பார்த்தால் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை அணியின் தலைவர் ஹர்திக் பாண்டியா முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்தார். களமிறங்கிய கொல்கத்தா அணிக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான அஜன்கியா ரஹானே 67 ஓட்டங்களை 40 பந்துகளில் பெற்றிருந்தார். மறுமுனையில் ஃபின் ஆலன் 37 ஓட்டங்களை பெற்று அதிரடியாக ஆட்டத்தை ஆரம்பித்தார்கள் என்று சொல்ல வேண்டும். மத்திய வரிசையில் அறிமுக வீரராக களமிறங்கிய ரகுவன்சி அதிரடியாக துடுப்பெடுத்தாடி 29 பந்துகளில் 51 ஓட்டங்களை குவித்தார். இறுதியில் ரிங்கு சிங்கின் அதிரடியான துடுப்பாட்டத்தோடு KKR அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 220 ஓட்டங்கள் என்ற இமால இலக்கை நிர்ணயித்தது. மும்பை தரப்பில் அறிமுக வீரராக களமிறங்கிய ஷர்துல் தாக்கூர் 3 விக்கெட்டுகளை நேற்றைய தினம் வீழ்த்தி அசத்தியிருந்தார். அதற்கு பிறகு 221 ஓட்டங்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆட ஆரம்பித்தது மும்பை அணி. கிரிக்கெட் வரலாற்றில் ஹிட்மேன் என்று வர்ணிக்கப்படும் ரோஹித் சர்மா மற்றும் தென்னாப்பிரிக்க வீரரான ராயன் ரிகல்டன் ஜோடி மிரட்டலான ஒரு ஆரம்பத்தை கொடுத்தார்கள். ரோஹித் சர்மா 38 பந்துகளில் 78 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதில் 6 ஓட்டங்களும் 4 ஓட்டங்களும் உள்ளடங்கலாக. மறுமுனையில் ராயன் ரிகல்டன் 43 பந்துகளில் 81 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 6 ஓட்டங்கள் உள்ளடங்கலாக இந்த ஓட்டப்பிரதி அவருக்கு அமைந்தது. இவர்கள் இருவரும் இணைந்து முதல் விக்கெட்டிற்காக 148 ஓட்டங்களை பெற்று வெற்றியை உறுதி செய்தார்கள். இறுதியில் 19.1 ஓவரில் 224 ஓட்டங்களை எடுத்து மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றது. இந்த போட்டியினுடைய மிக முக்கியமான சாதனைகளாக வான்கடே மைதானத்தில் மும்பை அணி வெற்றிகரமாக துரத்தி பெற்றுக் கொண்ட அதிகப்படியான இலக்காக நேற்றைய இலக்கு அமைந்தது. மறுபக்கம் ஹிட்மேன் ரோஹித் சர்மா IPL வரலாற்றில் 50 முறை 50 ஓட்டங்கள் எடுத்த வீரர்களின் பட்டியலில் நேற்றைய தினம் இணைந்து கொண்டார். அத்தோடு ஒரு குறிப்பிட்ட அணிக்கு எதிராக, அதாவது KKR அணிக்கு எதிராக அதிக ஓட்டங்கள் எடுத்த விராட் கோலியின் சாதனையும் நேற்றைய தினம் முறியடித்திருந்தார் ரோஹித் சர்மா. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.